சௌகரியமா சேர்ல கண்ண மூடி உங்க உடலை கவனிங்க. உச்சந்தலையில இருந்து கால் நுனி வரை உங்க உடலை கவனிங்க. உங்க கவனத்தை மூச்சின் மேல் கொண்டு வாங்க. இப்ப நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுத்து மெல்ல மூக்கின் வழியே மூச்சு வெளியிடுங்க. மறுபடியும் ஆழமா மூச்சு உள்ள இழுத்து மூக்கின் வழியே மூச்சு வெளியிடுங்க. கடைசி ஒரு முறை ஆழமா மூச்சு உள்ள இழுங்க. மெல்ல மூச்சு மூக்கின் வழியே வெளியிடுங்க. மெதுவா ஒரு கண்களை திறங்க. இப்போ உங்க சேர்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு, கொஞ்சம் முன்னாடி வந்து தரையில நல்லா கால் கீழே ஊனி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தரையில வந்து கால் வந்து ஊனல, கீழே வந்து அது கேப் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு யோகா மேட் இல்லை ஏதாவது யோகா பிரிக் இல்லை தலைக்கணை அது மாதிரி ஏதாவது காலுக்கு கீழே வச்சுனால தரையில டச்சா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்க முதுகு நேரா இருக்கட்டும். உங்களுடைய வயிற்று மேல ஜஸ்ட் உங்களுடைய இடது கை உள்ளங்கை வந்து வயிற்று மேல இருக்கிற மாதிரி இருக்கட்டும். கண்களை மூடி அப்டோமினல் பிரீத் மூச்சு நல்லா ஆழமா உள்ள இருக்கும்போது உங்க வயிறு வெளியே வரட்டும். மூச்சை வெளியிடும் போது மெல்ல உங்க வயிறு உள்ள போட்டோம். மூச்சு உள்ள இழுங்க, மூச்சு வெளியிடுங்க. மூச்சு மெல்ல உள்ள இழுங்க, மூச்சு மெல்ல வெளியிடுங்க. மூச்சு ஆழமா உள்ள இழுங்க, மூச்சு மெல்ல வெளியிடுங்க. உங்க கைகளை கீழே கொண்டு வாங்க. தொடையின் மேல் மெல்ல கண்களை திறங்க. இந்த மாதிரி செய்யும்போது சில பேர் கேள்வி இருக்கலாம், நான் இடது கை வைக்கட்டுமா இல்லை வலது கை வைக்கட்டுமான்னு. உங்களுக்கு எந்த கை சௌகரியமா இருக்கோ அந்த கை வயிற்று மேல வச்சுக்கலாம். ஏன் வயிற்று மேல வைக்கிறோம் கையினா, அந்த மூமெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வயிற்று மேல கை வைக்கிறோம். வயிறு அமுகக்கூடாது, இல்ல வயிறு மேல வந்து அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து நம்ம அமுக்கி உள்ள வந்து மூச்சு வெளியிடக்கூடாது. ஜஸ்ட் சும்மா சாஃப்டா வந்து உங்க வயிற்று மேல கை வச்சுன்னா போதுமானது. ஓகே, இப்ப மெல்ல மூச்சு உள்ள இழுத்தவாறு உங்க கையில முன்னோடு கொண்டு வாங்க. தோள்பட்டை அளவுக்கு விரல்கள்லாம் தனியா இருக்கட்டும். நல்லா ஆழமா மூச்சு உள்ளுங்க. வெளியிடும் போது உங்க விரல்கள்லாம் ஃபுல்லா மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ள இழுக்கும் போது விரல்கள்லாம் வெளியே நீட்டி இருக்கட்டும். மூச்சு வெளியிடும் போது விரல்கள்லாம் மடிச்சுக்கோங்க. இன்ஹேல் மூச்சு உள்ள இழுங்க, எக்ஸேல் மூச்சு வெளியிடுங்க. இன்ஹேல் மூச்சு உள்ள இழுங்க, எக்ஸேல் மூச்சு வெளியிடுங்க. மூச்சு உள்ள இழுங்க, கடைசி ஒரு முறை மூச்சு வெளியிடுங்க. இன்ஹேல் மூச்சு உள்ள இழுங்க, மெல்ல மூச்சு வெளியிட்டு வர கைகளை கீழே கொண்டு வாங்க. சில பேருக்கு வந்து இந்த மாதிரி உள்ள கட்டை விரலை வந்து கை கட்டை விரல் உள்ள வச்சு விரல்கள் மடிக்க முடியாது. ஏன்னா இந்த இடம் வந்து சில பேருக்கு வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க விரல்களை மடிச்சு அதுக்கு மேல நம்ம வந்து கட்டை விரலை மடிச்சா போதும். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், எது வேரியேஷன் உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எதர் கட்டை விரல் உள்ள இருக்கிற மாதிரியோ இல்ல கட்டை விரல் விரல்களுக்கு மேல இருக்கிற மாதிரியோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேருக்கு வந்து கண்டினியூஸா வந்து பிரிஸ்ட் ரொட்டேஷன் அந்த மணிக்கட்டு சுழற்சியும் பண்ண முடியாது. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் நீங்க கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மணிக்கட்டு சுழற்சி பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது மணிக்கட்டு சுழற்சி. மூச்சு உள்ள எடுத்தவாறு கைகளை முன்னோக்கி வைத்து தோள்பட்டை அளவு கொண்டு வாங்க. மெல்ல மூச்சு வெளியே விட்டவாறு கைகளை விரல்களை மடிச்சு மூச்சு உள்ள இழுக்கும் போது உங்க மணிக்கட்டை மேல உயர்த்துங்க.
மூச்சு வெளியிடும் போது வெளிப்புறத்துல கீழே கொண்டு வாங்க, வெளிப்புறம் வழியா. திருப்பி மூச்சு இழுக்கும் போது மேல, வெளியிடும் போது கீழே. நீங்க வெளிப்புறத்துல சுழற்சி செய்றீங்க. கீழ இருந்து மேல வரும்போது மூச்சு உள்ள இழுக்கணும். மேல இருந்து கீழே போகும்போது மூச்சு வெளிய விடணும். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். மூச்சு உள்ள இழுங்க, மூச்சு வெளிய விடுங்க. கீழே வரட்டும். கடைசி ஒரு மூச்சு உள்ள இழுத்து மேல, மூச்சு வெளிய விட்டு கீழே. இப்ப ரிவர்ஸ். கீழ இருந்து மேல போகும்போது மூச்சு உள்ள இழுங்க. மேல இருந்து கீழே வரும்போது மூச்சு வெளிய விடுங்க. ரிவர்ஸ். உள்புறமா நம்ம சுழற்றோம். இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. உங்க முழங்கை ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும். இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. கடைசி ஒரு முறை இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. மெல்ல கைகளை கீழே கொண்டு வாங்க. சோ இப்ப நம்ம விரல்கள் மணிக்கட்டு பார்த்துட்டோம். அடுத்தது எல்போ. ஓகே, முதுகு நேரா இருக்கட்டும். மூச்சு உள்ளெழுத்துவாரு. கைகளை பக்கவாட்டுல இருந்து மேல உயர்த்துங்க. வெளியிடும் போது உங்களுடைய விரல்கள் தோள்பட்டை மேல கொண்டு வாங்க. இன்ஹேல் மேல உயர்த்துங்க. எக்ஸேல் கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. கடைசி ஒரு முறை இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இப்ப இங்க இருந்து முடிஞ்சா உங்களுடைய முழங்கை ரெண்டுத்தையும் ஒண்ணா கொண்டு வாங்க. என்னால அது முடியல அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர வேணாம். இது வரைக்கும் என்னால கொண்டு வர முடியுது. இங்க இருந்து நீங்க வந்து சுழற்சி செய்யலாம். முடிகிறவங்க உங்க முழங்கையை ஒண்ணா கொண்டு வாங்க. நல்லா ஆழம் மூச்சு எடுத்து பின்னோக்கி உங்க கைகளை மேல உயர்த்தி வெளியிட்டுவாறு கீழே கொண்டு வாங்க கையில. திருப்பியும் உங்க முழங்கை கிட்ட ஒண்ணா கொண்டு வந்து இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. கடைசி ஒரு முறை இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இப்போ உங்க மணிக்கட்ட ஒண்ணா கொண்டு வந்து திருப்பியும் பின்னோக்கி உயர்த்துங்க. இன்ஹேல் பின்னோக்கி உயர்த்தி வெளியிடும் போது முன் வழியை கீழே கொண்டு வாங்க. ரிவர்ஸ். இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. கடைசி ஒரு முறை இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. மெல்ல கையில கீழே கொண்டு வாங்க. சோ இப்போ உங்க விரல், மணிக்கட்டு, முழங்கை, தோள்பட்டை முடிஞ்சது. சோ அந்த கை முழுவதும் முடிஞ்சது. அடுத்தது இந்த கைக்கு அட்டாச்சா இருக்கிறது நம்ம கழுத்து. சோ இப்போ அடுத்தது கழுத்து பார்க்க போறோம். இந்த மணிக்கட்டு சார் இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சைட்ல இருந்து காமிக்கிறேன், கழுத்தை அப்படி முன்னாடி கொண்டு போய் கையை மேல உயர்த்துவாங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் கழுத்து நேரா இருக்கட்டும். ஷோல்டர் மட்டும் ரொட்டேட் பண்ணணும். நீங்க கழுத்தை முன்னாடி கொண்டு போய் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ கழுத்து வலி ஏற்படலாம். ஸோ அதனால முதுகு நேரா இருக்கட்டும், கழுத்து நேரா இருக்கட்டும், உங்க ஷோல்டர் மட்டும் ரொட்டேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது கழுத்துக்கு. ஃபர்ஸ்ட் மேல, அப்புறம் கீழே. ஸோ உங்க சின் வந்து கொஞ்சம் நேரா இருக்கட்டும். மூச்சு உள்ள இருக்கும்போது உங்களோட தாடையை மட்டும் மெல்ல மேல தூக்குங்க. மூச்சு வெளியிடும் போது உங்க தாடையை கீழே கொண்டு வரும், நெஞ்சு கிட்ட. முதுகு நேரா இருக்கணும். இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. மூச்சு உள்ள இழுத்த வரையும் மேல பாருங்க. மூச்சு வெளியே விட்டு வரை கீழே. இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே.
கடைசி ஒரு முறை இன்ஹேல் மேல, எக்ஸேல் கீழே. இப்போ இன்ஹேல் நடுப்பகுதிக்கு வாங்க, முன்னாடி பாருங்க. இங்க எக்ஸேல் பண்ணிட்டு திருப்பி நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுத்துங்க. வெளியிடும் போது வலது பக்கம் உங்க கழுத்து திருப்புங்க. மூச்சு வெளியிடும் போது மெல்ல வலது பக்கம் உங்க கழுத்து திருப்புங்க. இன்ஹேல் மூச்சு உள்ள இழுத்துவாரு, சென்டருக்கு வாங்க. எக்ஸேல் இடது பக்கம். இன்ஹேல் சென்டர், நடுப்பகுதி வாங்க. எக்ஸேல் மூச்சு வெளியிட்டு வாரு, வலது பக்கம் கழுத்து திருப்பு. Inhale center, exhale left. Inhale center, exhale right. Last one time. Inhale, மூச்சு இழுத்து வரை நடுப்பகுதிக்காங்க. Exhale, மூச்சு வெளியிட்டு வரை இடது பக்கம். மூச்சு இழுத்து வரை நடுப்பகுதி, மூச்சு வெளியிட்டு வரை வலது பக்கம். மூச்சு இழுத்து வரை நடுப்பகுதி, மூச்சு வெளியிட்டு வரை இடது பக்கம். மூச்சு இன்ஹேல் சென்டர் வாங்க, எக்ஸேல் ரிலாக்ஸ். ஸோ நம்ம மேலே கீழே அடுத்தது சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தோம். ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நம்ம வந்து பக்கவாட்டில் சாய்க்கலாம். என்னால் இதுக்கு இந்த சைடு வலி எடுக்குது, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஓகே, முதுகு நேராக இருக்கட்டும். நல்லா ஆழமாக மூச்சு உள்ள எடுங்க. உள்ள எடுத்து வெளியிடும் போது உங்களுடைய கழுத்தை வந்து வலது தோள்பட்டை வழியா தோள்பட்டை பக்கமா மெல்ல சாயுங்க. திருப்பி மூச்சு உள்ள இழுக்கும் போது நடுப்பகுதிக்கு வாங்க. வெளியிடும் போது இடது பக்கம். இன்ஹேல் மூச்சு உள்ள இழுக்கும் போது சென்டர், எக்ஸேல் மூச்சு வெளியிடும் போது ரைட் சைடு, ரைட் ஷோல்டர். Inhale center, exhale left side. Inhale center, exhale right. மூச்சு உள்ள இழுக்கும் போது நடுப்பகுதி, எக்ஸேல் மூச்சு வெளியிடும் போது இடது பகுதி. இப்போ மூச்சு உள்ள இழுத்தவாறு நடுப்பகுதிக்கு வாங்க. ரிலாக்ஸ், தளர்வா இருக்கட்டும். ஸோ இந்த பகுதி மட்டும்தான் வந்து நமக்கு சாயணும். சில பேர் வந்து இந்த மாதிரி சாய்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷோல்டர் மேலே தூக்காதீங்க, உங்க தோள்பட்டை மேலே தூக்காதீங்க. முதுகு நேரா இருக்கணும். உங்க கழுத்து மட்டும் பக்கவாட்டில் சாயணும். ரொம்ப சாய்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. லைட்டா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் இழுக்கப்பட்டா மட்டும் போதுமானது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கழுத்து, தோள்பட்டை, முழங்கை, உங்களுடைய மணிக்கட்டு, பிறல்களை பார்த்துட்டோம். ஸோ இதில் யாருக்கும் எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கடைசியில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது 5 ஸ்பைன் மூவ்மெண்ட் நம்ம சேர்ல உட்கார்ந்த மாதிரியே பண்ணலாம். ஓகே, முதுகு நேரா இருக்கட்டும். மூச்சு உள்ள இழுத்தவாறே கைகளை பக்கவாட்டுல இருந்து உயர்த்துங்க. பக்கவாட்டில் உயர்த்தி உங்க விரல்களை பின்னியவாறு மேலே பார்த்த மாதிரி, உள்ளங்க மேலே பார்த்த மாதிரி இருந்து நல்லா மேலே கைகளை உயர்த்துங்க. மூச்சு வெளியிட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாங்க. திருப்பி மூச்சு உள்ள எடுத்தவாறு கைகளை பக்கவாட்டில் உயர்த்துங்க. விரல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி மேலே பார்த்த மாதிரி இருக்கு. மூச்சு வெளிவிட்டவாறு திருப்பி கைகளை கீழே கொண்டு வாங்க. கடைசி ஒரு முறை இன்ஹேல், ரைஸ் ஃப்ரம் த சைட். உங்க பாம்ஸ் மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும், உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும். எக்ஸேல், மூச்சு வெளிவிட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாங்க. சில பேருக்கு வந்து கைகளை வந்து இப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி இப்படி மேலே வந்து ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. அவங்களுக்கு இந்த நரம்பு இதெல்லாம் வந்து வலி எடுக்கும். அவங்களுக்கு வந்து கைகள் ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒன்று பார்த்த மாதிரி இருந்து நேராக ஸ்ட்ரெச் பண்ணி மேலே ஸ்ட்ரெச் பண்ணா போதும். திருப்பியும் மெல்ல கீழே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த வேரியேஷன் சப்போஸ் அவங்களால பண்ண முடியல, வலிக்குது அப்படின்னா இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம். நம்ம ஸ்பைனை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போறோம். ஓகே, இப்போ உங்களோட சேரை வந்து பக்கவாட்டில் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம், இல்லை சைட்ல இருந்து இந்த மாதிரி சைட்ல பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ சைட்ல இருந்து உங்களுடைய வலது கையை வந்து இன்ஹேல் ரைஸ் ஃப்ரம் த சைட், உங்களுடைய வலது பக்க வெளிப்புறத்துல இருந்து உயர்த்தி எக்ஸேல் மூச்சு வெளிவிடும் போது இடது பக்கம் உடலை சாயுங்க. எவ்வளவு தூரம் சாய்க்க முடியுதோ அவ்வளவு தூரம் சாயுங்க. திருப்பி மூச்சு உள்ளிழுத்து வாரே சென்டர் வாங்க. எக்ஸேல் மூச்சு வெளிவிட்டு வாரே உங்க வலது கையை கீழே கொண்டு வாங்க. திருப்பி இடது கை இன்ஹேல் மூச்சு உள்ளிழுத்து வாரே இடது கையை மேல உயர்த்துங்க. எக்ஸேல் மூச்சு வெளிவிட்டு வாரே வலது பக்கம் உங்க உடலை வளையுங்க. எவ்வளவு தூரம் வளைக்க முடியுதோ அவ்வளவு தூரம் வளையுங்க. மூச்சு உள்ளிழுத்து வாரே திருப்பியும் நடுப்பகுதிக்கு வாங்க. எக்ஸேல் மூச்சு வெளிவிட்டு வாரு உங்க கைகளை கீழே கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ சில பேருக்கு இப்படி சைட்ல வந்து பிடிச்சிட்டு பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒன்று இந்த மாதிரி ஆர்ம் ரெஸ்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அவங்களுடைய எல்போ வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். பட் அவங்களால ரொம்ப டீப்பா வந்து கீழே போக முடியாது. ரொம்ப டீப்பா கீழே போனாங்கன்னா இந்த ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வளையிறோமோ அந்த பக்கம் வந்து நமக்கு அழுத்தம் அதிகமாக ஏற்படும். கீழே பிடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கீழே போக முடியும். ஸோ இதை நீங்க பார்த்துக்கோங்க. என்னால இது வந்து இன்னும் டீப்பா நான் ஸ்ட்ரெச் பண்ணணும். இது வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ்க்கு பிளஸ் வேரியேஷன். உங்களுடைய இடது கையை உங்க வலது கையை இடது பக்கமா பிடிச்சு மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து உங்களுடைய வலது பக்கம் உடலை வளைங்க. இந்த மாதிரி போகும்போது உங்களுடைய பக்கவாட்டில் வந்து ரொம்ப ஆழமா வந்து ஸ்ட்ரெச் ஆகும். இது எல்லாருக்குமே கிடையாது. உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக இதை நான் சொல்றேன். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணுவோம். இது வந்து நீங்க ஏதாவது ஸ்கூல் இல்ல காலேஜுக்கு போகும்போது இந்த ப்ராக்டிஸ் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து காலேஜ் பருவத்தில் இருக்கும்போது அவங்களால நல்லா ஈஸியா செய்ய முடியும் அவங்களால. ஸோ இந்த மாதிரி வலது பக்கம் இருக்கிற சேரை வந்து ஒன்று மேலே பிடிச்சுக்கோங்க, இல்லை கீழே சைட்ல பிடிச்சிட்டு வலது கையை நல்லா மேலே உயர்த்தி வெளியே விடும்போது இடது பக்கம் உடல் வளையுங்க. திருப்பி மூச்சு உள்ளிழுத்து வரை சென்டருக்கு வாங்க. அப்புறம் மூச்சு வெளிவிட்டு வரை கையை கீழே. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கையை எப்படி நம்ம தூக்குறோமோ சைட்ல இருந்து தூக்குறோமோ அதே வழியில தான் சைட்ல இருந்து கீழே விடணும். சில பேர் ஃப்ரண்ட்ல தூக்குவாங்க. ஃப்ரண்ட்ல தூக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மசில்ஸ் வந்து முன்னோக்கி உயரும். முன்னோக்கி உயர்ந்து சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து வலி எடுக்கலாம். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் சைடு ஸ்ட்ரெச் வந்து எப்பயுமே வந்து சைட்ல இருந்து லிஃப்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? இந்த சைட்ல இருந்து லிஃப்ட் பண்ணி சைடு ஃபார்வர்ட் பெண்ட் பண்றீங்களா அப்போ வந்து முன்னாடி உயர்த்தி முன்னாடி பெண்ட் பண்ணும், இல்ல பின்னாடி ஆர்ச் பண்ணும். ஸோ இது வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. எப்படி நம்ம கையை மேல உயர்த்துறோமோ திருப்பியும் அதே இதில் தான் கையை கீழே கொண்டு வரணும். எப்படி ஸ்ட்ரெச் பண்றோன்றதும் பார்க்கணும். முன்னாடி பெண்ட் பண்றோம் அப்படின்னா முன்னோக்கி உயர்த்தி முன்னோக்கி பெண்ட் பண்ணும். சைடு ஸ்ட்ரெச் பண்ண போறோம் அப்படின்னா சைட்ல உயர்த்தி சைட்ல ஸ்ட்ரெச் பண்ணும். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நான் ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன், சைட்ல ட்விஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பெண்டிங். 2 வேரியேஷன் இருக்கு. அதுவும் எது கம்ஃபர்டபுளோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க. நேரா இருக்கட்டும். மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து வெளியே விடும்போது மெல்ல முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. உங்க கைகள் உங்க உள்ளங்கை வந்து கால்கள் மேலேயோ இல்ல கால்களுக்கு பக்கத்துலயோ வந்து இருக்கிற மாதிரி இருக்கட்டும். முதுகு நேரா இருக்கட்டும். உங்க கால் விரல்களை கொஞ்சம் முன்னாடி பாருங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ளெடுத்து வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெடுத்து வரை கையில முன்னோக்கி உயர்த்தி மேல வாங்க. எக்ஸேல் மூச்சை வெளியிட்டவாறு கைகளை கீழே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன். 2வது வேரியேஷன் மூச்சு நல்லா ஆழமா உள்வழுத்தி மேல கைகளை உயர்த்துங்க. மூச்சை வெளியிடும் போது உங்க கைகளை முன்னோக்கி கொண்டு வந்து உங்க முட்டின் மேல வச்சு உங்க உடலை முன்னோக்கி வளையுங்க.
திருப்பியும் மூச்சு உள்ள இழுத்தவாறு கைகளை முட்டியின் மேல வச்சு மேல வாங்க. இது ஒரு வேரியேஷன். மூணாவது வேரியேஷன் என்னன்னா, மூச்சு நல்லா ஆழமா உள்ள எடுத்து கைகளை முன்னோக்கி உயர்த்தி கீழக்கு வரும்போது உங்களுடைய முழங்கையை வந்து பிடிச்சிட்டு உங்களுடைய முழங்கை வந்து முட்டியின் மேல இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி உங்க முதுகு நேரா இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி முழங்கையை முட்டியின் மேல வச்சு கீழே பார்த்த மாதிரி இருக்கட்டும் உங்களோட பார்வை. திருப்பி மூச்சு இழுக்கும் போது கைகளை முன்னோக்கி உயர்த்தி கைகளை கீழே கொண்டு வாங்க. ஓகே, நான் சைட்ல இருந்து இன்னொரு டைம் காமிக்கிறேன். முதுகு நேரா இருக்கட்டும், மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுத்து கைகளை முன்னோக்கி உயர்த்துங்க. வெளியே விடும்போது உங்க கீழ் முதுகுல இருந்து முன்னாடி பெண்ட் பண்ணி உங்களுடைய கைகள் உங்க உள்ளங்கை வந்து ஒண்ணு கால் மேல, அப்படி இல்லைன்னா தரை கால் பக்கத்துல இருக்கட்டும் தரையில. முதுகு நேரா இருக்கிற மாதிரி பாருங்க. இன்ஹேல் உள்ள எடுத்தவாறு கைகளை மேல உயர்த்தி மேல வாங்க. எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டுவாரு கைகளை கீழே கொண்டு. ஓகே, இது ஒரு வேரியேஷன். அடுத்தது இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்தவாறு கைகளை மேல உயர்த்தி எக்ஸேல் உங்களுடைய கை உள்ளங்கை வந்து முட்டின் மேல வச்சு முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. உங்க முதுகு நேரா இருக்கிற மாதிரி இருக்கட்டும். உங்களால எவ்வளவு தூரம் கீழே போக முடியுதோ அவ்வளவு தூரம் போங்க. திருப்பியும் மூச்சு உள்ள எடுத்தவாறு மேல் நோக்கி உடலை உயர்த்துங்க. ஸோ இது செகண்ட் வேரியேஷன். தேர்ட் வேரியேஷன், மூணாவது இன்ஹேல் உங்க மூச்சு உள்ளெடுத்து வரை கைகளை மேல உயர்த்தி எக்ஸேல் மூச்சு வெளியிடும்போது உங்களுடைய முழங்கையை பிடிச்ச மாதிரி முன்னோக்கி பெண்ட் பண்ணி உங்க முட்டியின் மேல முழங்கையை வச்சு முதுகு நேரா இருக்கட்டும். உங்க கால் விரல்களை பாருங்க. திருப்பியும் மூச்சு உள்ள எடுத்து வரை கைகளை முன்னோக்கி உயர்த்தி மூச்சு வெளியிட்டு வரை கைகளை கீழே கொண்டு வாங்க. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பெண்டிங்கான வேரியேஷன்ஸ். அடுத்தது பேக்வர்ட் பெண்டிங். பேக்வர்ட் பெண்டிங்ல 2 வேரியேஷன் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, சைட்ல இருந்து உங்க சேரை பிடிச்சிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து மூச்சு நல்லா ஆழமா உள்ள இழுக்கும் போது உங்க உடலை முன்னோக்கி புஷ் பண்ணி மேல பாருங்க. திருப்பி மூச்சு வெளியே விட்டுவாரு கொஞ்சம் முன்னாடி வாங்க. நடுப்பகுதிக்கு வந்து திருப்பி கொஞ்சம் கீழே பார்த்து மூச்சு உள்ள எடுத்துவாரு மேல, மூச்சு வெளியே விட்டுவாரு நேரா நடுப்பகுதிக்கும் கொஞ்சம் கீழே பாருங்க. திருப்பி இன்ஹேல் மூச்சு உள்ள எடுத்துவாரு மேல பாருங்க, முதுகு வளைங்க. எக்ஸேல் மூச்சு வெளியே விட்டுவாரு நடுப்பகுதிக்கு வந்து கொஞ்சம் கீழே பாருங்க. ஸோ இது ஒரு வேரியேஷன். 2வது வேரியேஷன், முதுகு நேரா இருக்கட்டும், மூச்சை நல்லா ஆழமா உள்ள எடுத்து கைகளை முன்னோக்கி உயர்த்தி உங்க முதுகு ஆர்ச் பண்ணி கொஞ்சமா மேல பாருங்க. எக்ஸேல் உங்க கைகளை கீழே கொண்டு வந்து முதுகு நேரா இருக்கட்டும். திருப்பி இன்னொரு முறை நல்லா மூச்சு ஆழமா உள்ள எடுத்து கைகளை மேல உயர்த்தி லைட்டா உங்க முதுகு வளைச்சு கொஞ்சம் மேல பாருங்க. மூச்சு வெளியே விட்டுவாரு நடுப்பகுதிக்கு வந்து கையை கீழே கொண்டு வாங்க. ஸோ இது செகண்ட் வேரியேஷன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அந்த கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பைனை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம், மேலே பார்த்த மாதிரி சைட்ல வந்து வளைச்சிட்டோம். அடுத்தது முன்னாடி பின்னாடி பெண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ட்விஸ்டிங். கடைசி ட்விஸ்டிங்ல 2 வேரியேஷன் நம்ம இதுல பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதுகு கொஞ்சம் நேரா இருக்கிற மாதிரி சேர நடுப்பகுதியில உட்காந்துக்கோங்க. நான் கம்ஃபர்டபுள், எனக்கு வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு, என்னால பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய வலது கையை வலது பக்கத்துல இருந்து சேரை பின்னாக்கி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நடுப்பகுதியில் நல்லா ஆழமா மூச்சு உள்ளுங்க. நல்லா ஆழமா மூச்சு உள்ள இந்த ரைட் ஆர்ம் ரெஸ்ட், அது ரைட் வலது பக்கம் இருக்கிற சேரை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா ஆழமா மூச்சு உள்ளுங்க. மூச்சு உள்ள எடுத்து வெளியே விட 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 பின்னாடி உங்க வலது பக்கம் வழியா பின்னாடி உங்க உடலை வளைச்சு பின்னாடி பாருங்க. இந்த நிலையில இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடுங்க.
நல்லா ஆழமா மூச்சு உள்ளிடுங்க, வெளியே விட்டவாறு சென்டருக்கு வாங்க. ஓகே, புரியுதா? இது ஒரு வேரியேஷன். அதே மாதிரிதான் லெஃப்ட் சைடு இடது பக்கமும் பண்ண போறோம். இடது கைய இடது பக்கம் வழியா பின்னாடி வந்து பிடிச்சு, வலது கையை இடது பக்க ஆர்ம்ரெஸ்ட் பிடிச்சிட்டு முன்னாடி பார்த்த மாதிரி முன்னாடி இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ளிடுங்க. வெளியே விட விட உங்களுடைய உடலை வந்து இடது பக்கம் வழியா பின்னாடி பார்த்த மாதிரி திருப்புங்க. இந்த நிலையில இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ளிழுத்து வெளியே விடுங்க. ஒரு 3 முறை நல்லா ஆழமா மூச்சு உள்ளிழுத்து வெளியே விட்ட உடனே திருப்பியும் பின்னாடி இருந்து ஆழமா மூச்சு உள்ளிழுங்க. வெளியே விடும்போது ஸ்லோவா சென்டருக்கு வாங்க, நடுப்பகுதிக்கு வாங்க. ஓகே, ஸோ சில பேர் கன்ஃபியூஷன் வரலாம், என்னது பின்னாடி இருந்து மூச்சு இழுத்துட்டு ஸ்லோவா நான் வெளியே விட்டு வரேன் சென்டருக்கு வரலாமா, இல்ல பின்னாடி மூச்சு எடுத்துட்டு சென்டருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மூச்சு வெளியே விடலாமா அப்படின்னு 2 விதமான வேரியேஷன்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, பின்னாடி நல்லா ஆழமா மூச்சு உள்ள இழுக்கும் போது நம்ம வயிறு வந்து ஆல்ரெடி ட்விஸ்டிங்ல இருக்கு. ஆழமா மூச்சு உள்ள இழுக்கும் போது என்னன்னா வயிறு வந்து விரியப்படுது. விரியும் போது என்னன்னா அந்த ப்ரெஷர்னால வந்து நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அமுக்கப்படுது. அது ஒரு விதமான மசாஜ் வந்து கிடைக்குது அதுக்கு. ஸோ அதனால வந்து என்னது வயிற்றுல டாக்ஸிக் கண்டென்ட்லாம் வந்து புஷ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது எல்லாருக்குமே வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது, பிளஸ் அட்வைசபிளும் கிடையாது. ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்து அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து அவங்க அப்படியே ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பின்னாடி நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்துட்டு வெளியே வர 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 மூச்சு வெளியே விடலாம். இந்த மாதிரி ஒரு வேரியேஷன். 2வது வேரியேஷன், பின்னாடி இருந்து நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்துட்டு மூச்சை பிடிச்சி சென்டருக்கு வந்து அதுக்கப்புறம் மூச்சு வெளியே விடலாம். ஓகே, இந்த வேரியேஷன் பிரெத் வேரியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ட்விஸ்டிங் அனதர் வேரியேஷன் அப்படின்னா, என்னால அப்படி கையை தூக்கி போய் பின்னாடி பிடிக்க முடியாதுப்பா, எனக்கு வலிக்குது தோள்பட்ட அப்படின்னா, உங்க சேர்ல இருந்து கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. சென்டருக்கு வந்துட்டு உங்க 2 கைகளையும் வந்து இடது பக்கமோ இல்ல வலது பக்கமோ பிடிச்சு நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது உங்க உடலை மொத்தமா வந்து வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ வந்து ட்விஸ்ட் பண்ணி வலது பக்கம் பாருங்க, இல்ல இடது பக்கம் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ 2 கைகளையுமே வச்சு நம்ம வலுவா வந்து ட்விஸ்ட் பண்றோம். திருப்பியும் மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது சென்டர் வாங்க. அதே மாதிரிதான் இடது பக்கமும். இடது பக்கம் 2 கையும் பிடிச்சுக்குங்க, ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது இடது பக்கம் உடல் வளையுங்க. திருப்பி நல்லா ஆழம் உள்ள மூச்சு எடுத்து விழும்போது சென்டருக்கு வாங்க. ஸோ இது வந்து அனதர் வேரியேஷன். ஸோ இவ்வளவுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் இந்த 15 நிமிஷத்துல அல்ல 20 நிமிஷத்துல. ஸோ இந்த ப்ராக்டிஸ் மட்டுமே நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட போதுமானது. அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் ப்ராக்டிஸ். இதுக்கு அப்புறம் நாம பிராணாயாமா, அப்புறம் நம்மளுடைய முத்ரா டைம் இருந்ததுன்னா நீங்க முத்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டைம் இல்லை பிராணாயாமம் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னா ஓகே, பிராணாயாமா ஆட் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம பிராணாயாமம் பண்ண போறோம். சௌகரியமா முதுகு நேரா இருக்கிற மாதிரி சேர்ல உட்காந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிராமரி பிராணாயாமம் பண்ணலாம். பிராமரி பிராணாயாமம்னா முதுகு நேரா இருக்கணும், கண்கள் மூடி இருக்கணும், காது மூடி இருக்கணும், வாய் மூடி இருக்கணும். இது எல்லாமே வந்து மூடி இருக்கணும். மூக்கின் வழியை நம்ம வந்து மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடும்போது நம்ம ஒரு சத்தத்தோட வெளியே விடுறோம், அப்படின்னு ஒரு சத்தத்தோட வெளியே விடுறோம். அது வந்து பண்ணும்போது பல்லு நல்லா டைட்டா சில பேர் கடிப்பாங்க. அந்த மாதிரி பல்லு டைட்டா கடிக்க கூடாது. புருவங்கள் மூஞ்சில ஒரு மாதிரி சுருக்கத்தோட வந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் முகம் வந்து சாந்தமா இருக்கணும். கைகள் இந்த முழங்கை வந்து வெளியே நீட்டின மாதிரி மடங்கி இருக்கும். ஓகே, இப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்க விரல்கள் எல்லாத்தையும் மடிச்சுக்கோங்க. உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர், உங்க ஆள்காட்டி விரலை மட்டும் முன்னாடி நீட்டிட்டு உங்க காது மடல் இருக்கு இல்லையா, இயர்லோப்ஸ், இந்த காது மடலுக்கு மேல வச்சு ஜஸ்ட் சும்மா ப்ரெஸ் பண்ண, ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கையில நகை இருந்தா காதுக்கு உள்ள விட வேண்டாம். ப்ரெஸ் பண்ணிட்டு முதுகு நேரா இருக்கணும். 3 தடவை பண்ணலாம். கண்களை மூடி நல்லா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடும் போது சத்தத்தோட வெளியிடுங்க.
இன்ஹேல் மூச்சு உள்ள இழுங்க. கடைசி ஒரு முறை ஆழமா மூச்சு உள்ளுங்க. மெல்ல கண்கள் மூடியவாறே உங்க கைகளை கீழே கொண்டு வாங்க. முட்டிங்க. உங்க மூச்சு, உங்க உடலை கவனிங்க. இப்ப மெல்ல கண்களை தரும். ஸோ இது வந்து நீங்க லைவா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போனீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. அதை கண்களை மூடி அவங்கள அப்சர்வ் பண்றதுக்கு டைம் கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம பண்ண போறது அனுலோம் விலோம், நாடி சோதனை ப்ராக்டிஸ். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஆர்ம் இடது கையில வந்து உங்களுடைய கட்டை விரல் நுனி, ஆள்காட்டி விரல் நுனி ரெண்டுத்தையும் ஒண்ணா வைக்கணும். இதுக்கு பேர் சின் முத்ரா. கைகள் கீழே பார்த்த மாதிரி இருந்தா இதுக்கு பேர் கியான முத்ரா அப்படின்னுவாங்க. நம்ம கியான முத்ரா பண்ண போறதுல சின் முத்ரா, உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி இருக்கணும், தொடை மேல இருக்கு. அடுத்தது விஷ்ணு முத்ரா இல்லைன்னா நாசிகா முத்ரான்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணோம்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல், நடுவிரல் ரெண்டுத்தையும் வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். இது ரெண்டு மட்டும் தான் நான் ஃபோல்ட் பண்றோம். உங்களுடைய லிட்டில் ஃபிங்கர் உங்களுடைய சுண்டு விரல், மோதிர விரல் வந்து தனிச்சு நீட்டி இருக்கும் முன்னாடி. ஓகே. இப்போ உங்களுடைய வழியா உங்களுடைய வலது மூக்கு நாசியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போறோம். முதுகு நேரா இருக்கணும். கண்களை மூடி இடது பக்கம் இந்த மூக்கு நாசின் வழியா மூச்சு உள்ளுங்க. இப்ப இடது பக்கம் நாசி வழி மூச்சை க்ளோஸ் பண்ணி வலது பக்கமா வந்து நீங்க மூச்சு வெளியே விடணும். இப்போ வலது பக்கம் மூச்சு உள்ள எடுக்கணும். வலது பக்கம் க்ளோஸ் பண்ணி இடது பக்கம் வழியா உங்க மூச்சை வெளியே விடணும். இது வந்து ஒரு சுற்று, 1 ரவுண்ட் இது. ஓகே. இந்த மாதிரி இன்னொரு 2 ரவுண்ட் பண்ண போறோம். ஓகே. இடது பக்கம் மூச்சை உள்ள ஆழமா உள்ள இழுங்க. கண்கள் மூடி இருக்கட்டும். உங்க கவனத்தை மூச்சு மேல கொண்டு வாங்க. இப்ப இடது பக்கம் க்ளோஸ் பண்ணி வலது பக்கம் மூச்சு வெளியே விட போறோம். இப்போ வலது பக்கம் மூச்சு உள்ள இழுங்க. வலது பக்கம் மூக்கு க்ளோஸ் பண்ணி இடது பக்கம் மூச்சு வெளியே விட போறோம். மறுபடியும் இடது பக்கம் மூச்சு உள்ள இழுங்க. இப்ப இடது பக்கம் க்ளோஸ் பண்ணி வலது பக்கம் மூச்சு வெளியே விடணும். வலது பக்கம் மூச்சு உள்ள இழுங்க. வலது பக்கம் க்ளோஸ் பண்ணி இடது பக்கம் மூச்சு வெளியிடுங்க. இப்ப கண்கள் மூடியே இருக்கட்டும். உங்க கைகளை தொடையின் மேல கொண்டு வந்து ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியிடுங்க. மெல்ல கண்களை திறங்க. இப்ப அடுத்தது நம்ம ரிலாக்ஸேஷன், அப்புறம் ஃபாலோட் பை மெடிடேஷன். ஓகே. ஸோ இவ்வளவுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறது என்டையர் செஷன்ல. 20 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும். ஓகே.